ரொம்ப நாளாக இண்டோர் பிளான்ட்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். இங்கே நர்சரி நியர்பைல எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ பேபிக்கு ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தோம், ஒரு நர்சரி அங்கே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஏர்லியாகவே அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்ததால் போயிட்டு கொஞ்சம் மணி பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் வெத்தலை செடி இதெல்லாம் கொஞ்சம் பிக் பண்ணிட்டு வந்தேன். ஏர்லியாகவே கிளம்புனதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உளுந்தங்கஞ்சி தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ உளுந்தங்கஞ்சி ஆளுக்கு ஒரு டம்ளர் சாப்பிட்டுட்டு சாம்பார் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் ஃபிஷ்ஷும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் ரெடி பண்ணி ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ஃபிஷ் குழம்பு, அப்புறம் ஒயிட் ரைஸ், ரசம் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மார்னிங்கே கொஞ்சம் சாலடும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதில் என்னோடய சாலட் மட்டும் நான் சாப்பிடல, ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் மார்னிங்கும் சாப்பிடல. வந்ததுக்கப்புறமும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதால அந்த சாலட் அப்படியே வச்சுட்டேன். நாங்கள் குடிக்கிறதுக்கு கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு டைமும் சாட்சி யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த சில்வர் பாட்டில் தான் வச்சுப்பேன். ஸோ 2 days ஒன்ஸ் இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஃபில் பண்ணி வச்சுட்றது. அன்றைக்கி ஃபுட் ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஜீரா வாட்டரும் எடுத்துக்கிட்டேன்.